அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கு அனிமல் ஃபார்ம் இதனுடைய இறுதி அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். இத்துடன் நிறைவு பெறுகின்றது அனிமல் ஃபார்ம். டெய்லி பஞ்சிலையும் சரி, அண்டூல சில நேரங்கள்லையும் சரி, நம்ம டோலர்களை நான் நிறைய விமர்சனம் பண்ணியிருப்பேன். ஆனால் இதெல்லாம் எதுவும் நக்கல் பண்ணுறதுக்காக கிடையாதுங்க. உள்ளுக்குள்ள அந்த குமுறி கொண்டிருக்கின்ற வேதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே, என்னுடைய 13 வயசுலேயே கம்யூனிச கொள்கைகளை நிறைய படித்து தெரிந்து கொண்டு, முக்கியமாக அந்த சோவியத் யூனியன், இந்த புரட்சிக்கு அப்புறம் அங்கே நடந்த மாற்றங்கள், இதையெல்லாம் அஃப்கோர்ஸ் அவங்களுடைய வெர்ஷன் மட்டும்தான். அதையெல்லாம் படித்த பிறகு கம்யூனிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஒரு தீவிர கம்யூனிஸ்டாக மாறினேன். 13 வயசு இல்லை, சொல்லப்போனால் ஒரு தீவிர நாத்திகனா வேற இருந்தேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்பொழுது, கம்யூனிச கொள்கைகளில் காலத்துக்கு ஒவ்வாத, இயற்கைக்கு மாறான சில கருத்துக்கள்லாமும் இருக்கு. அதையெல்லாம் காலப்போக்கில் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ரிஃபார்ம் பண்ணியிருக்கணுமே தவிர, ரிஜிடா அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஹையரார்கியல் ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டாங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு அந்த இறுதி அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். அதனாலேயே என்னுடைய 17-18 வயசுல கம்யூனிசத்தை விட்டு நான் வெளில வந்தேன். ரைட், இப்போ நம்ம இறுதி அத்தியாயத்துக்கு போகலாம். இப்போ அந்த விலங்கு பண்ணையில் பல வருடங்கள் உருண்டோடி விட்டன. இப்போ இருக்கின்ற அந்த விலங்குகளுக்கெல்லாம், அது ஆடு, மாடு, கோழி, குதிரை எதுவாக இருந்தாலும் நியூ ஜெனரேஷன் இல்லையா, அதுங்களுக்கெல்லாம் இந்த புரட்சி பற்றி இவங்க சொல்கிறாங்க, அந்த பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறமா சண்டே அந்த பச்சை கொடி இருக்கு இல்லையா, அதுக்கு மார்ச் ஃபாஸ்ட் ஒன்று நடக்கும். இவ்வளோதான் தெரியுமே தவிர, புரட்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அந்த புரட்சி வந்த பிறகு அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாது. பாக்ஸர் குதிரை அது செத்து போய் பல வருஷம் ஆகிவிட்டது. அந்த பாக்ஸரை தெரிஞ்சு அந்த குளோவர் குதிரை, பெஞ்சமின் கழுதை, அதுக்கப்புறம் அந்த ஒரு காக்கா, இதுங்களுக்கு மட்டும்தான் பாக்ஸர்னா யார் அப்படின்னு தெரியுதே தவிர, மற்ற விலங்குகளுக்கெல்லாம் பாக்ஸரை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ புதுசாக ஒரு 4-5 குதிரை வந்திருக்குங்க. இந்த குதிரைகளை கடுமையாக வேலை செய்யுது. இந்த சித்தாந்தம் இதை பற்றிலாம் சொன்னால் அதுங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏபிசிடியில் பிக்கு அப்புறம் அதுங்களுக்கு ஒன்றும் தெரியல. இந்த குளோவர் குதிரை, பெண் குதிரை இல்லையா, அதுக்கு பாவம் முட்டியெல்லாம் பயங்கர வலி, மூட்டு வலி வந்துருச்சுங்க. அது ரிட்டையர்மெண்ட் வயசு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்னென்ன விலங்குகளுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு. ரிட்டையர் ஆன பிறகு அவங்கெல்லாம் மேயறதுக்குன்னே ஒரு நிலம் கொடுத்துருவாங்க, அங்கே வேலையே செய்ய வேணாம், மேய்ஞ்சிக்கினே இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனால் இது வரைக்கும் எந்த விலங்குக்கும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்ததா தெரியல. கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுனே இருக்காங்க, திடீர்னு ஒரு நாள் செத்து போயிடுறாங்க, அவ்வளோதான். போதாக்குறைக்கு நெப்போலியன் வேற சொல்றாரு, இது பாருங்க, இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டு, வேலை செய்யாமல் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் அனிமலிசம் கொள்கைகளுக்கு எதிரானது. வேலை செஞ்சுட்டே இருக்கணும், எளிமையாக வாழ வேண்டும், அதுதான் அனிமலிசத்தோடைய அடிப்படை கொள்கை காம்ரேட்ஸ் அப்படின்பாரு. நண்பர் பாலா சொல்லுவார், ரஷ்யாவில் ஒருத்தர் சொன்னார், ஆமாம், we are all equal, we expect everybody to be poor அப்படின்னாங்களாம். அதாவது எல்லாருமே ஏழைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு. கம்யூனிசத்தில் இதாங்க பிரச்சனை. முதலாளிகளே இல்லாத உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாளியே இல்லைன்னா அப்புறம் எப்படித்தான் நடக்கும் சொல்லுங்க. எல்லாரும் தொழிலாளியாகவே இருக்கணும். தொழிலாளியாக இருக்கிற வரைக்கும் மாச சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்க முடியுமே தவிர நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயராது. ஆனால் இப்படியே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாருமே பணக்காரர் ஆயிட்டாங்க, எல்லாருமே முதலாளி ஆகலை அப்படின்னா கூட நல்ல வருமானம் வருகின்றது அப்படின்னு ஆயிப்போச்சுன்னா அதுக்கப்புறம் யாராவது கம்யூனிசத்தை பற்றி பேசுவாங்களா? நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க, நீங்கள் தான் இன்ன வேலைக்கு இன்ன சம்பளம் அப்படின்றத விட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை குழந்தை இருக்கோ, என்ன தேவைக்கோ அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் கொடுப்போம், நீ என்ன ஒன்றா வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டா இந்த கம்யூனிசம் எதனால் நாசமாக போச்சு அப்படின்றத பற்றி தனியாக ஒரு பதிவு பார்ப்போம். இந்த கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோசியலிசம் எதுவாக இருந்தாலும் மனுஷனுடைய நன்மைக்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் தான். பிரச்சனை என்னன்னா, இதையெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது சல்லி பயில்வளான மனுஷ பயிலுவ. இதுதான் சிக்கல். இந்த 3 இசங்களை பற்றி நம்ம தனியாக ஒரு பதிவில் பார்க்கலாம். இப்போது இந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை செய்கிறாங்க, சண்டே கூட வேலை செய்கிறாங்க, நிறைய நாள் பட்னியோட தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த அனிமல் ஃபார்ம் இது நல்ல வளமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. அங்கே இருக்க விலங்குகள் அந்த அளவுக்கு வளப்பமாக இல்லை. இப்போ இருக்க விலங்குகள், அதுலேயும் இந்த வயசான விலங்குகளை கூட, முக்கியமாக அந்த குளோவர், பெண் குதிரை, இதுங்களுக்கெல்லாம் கூட
இந்த புரட்சி ஆரம்பிச்ச காலத்தில் நமக்கு ஒழுங்காக சாப்பாடு கட்சிதான், இப்போ குறைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம். ஆனால் ஞாபகம் அந்த அளவுக்கு வரல அவங்களுக்கு. பெஞ்சமின் கழுதை இருக்கு பாருங்க, அது மட்டும் ஃபோட்டோகிராஃபிக் டீட்டெயில்ஸில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. அப்போ அப்படி இருந்தோம், இப்போ இப்படி இருந்தோம் அப்படின்னு. ஆனால் ஸ்கியூலர் அந்த பண்ணி இருக்கு இல்லையா, அது அப்பப்போ வந்து என்ன சொல்லணும்னா, என்ன காம்ரேட்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, எவ்வளோ முன்னேறி இருக்கின்றோம், இந்த கார்ன் இந்த அளவுக்கு இத்தனை % அதிகமாக விளைஞ்சிருக்கு, பார்லி இத்தனை % விளைஞ்சிருக்கு, எவ்வளோ நம்ம வந்து முன்னேறிட்டு இருக்கோம், நம்ம அனிமல் ஃபார்ம் அப்படியே உச்சத்தில் இருக்கு, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் பண்ணை உச்சத்தில் இருக்கு, விலங்குகளுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி புதுசாக வந்த விலங்குகளுக்கு இல்லை. இந்த பழைய விலங்குகளுக்கு மட்டும் மனசில் அப்படியே இருக்குது. இதற்கிடையில் அந்த விண்மில் அதை கட்டிட்டாங்க. ஆனால் முதல்ல நெப்போலியன் என்ன சொன்னார், இந்த காற்றாலையை கட்டின உடனே அதில் வந்து டைனமோ ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து கரண்ட் வரும், இந்த கொட்டில் லாயம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும், அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்ததுங்க. ஆனால் இந்த முதல் விண்மில் கட்டின உடனே அதை வந்து இந்த சோள கதிர் அடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்களே தவிர டைனமோக்கு யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இன்னொரு விண்மில் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அது கட்டின உடனே அது வரும் இது வரும் அப்படின்னு சொன்னாங்க, கட்டினாங்களே தவிர. ஆனால் விலங்குகள் தங்குற இடத்துல வந்து எந்த வசதியும் வரவில்லை. இப்போ நிறைய பில்டிங்லாம் வேற கட்டியிருக்காங்க, விலங்குகளுடைய எண்ணிக்கை வேற அதிகமாயிடுச்சு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாகலை. அதே சமயத்தில் இந்த பன்றிகள் நாய்கள் இதுங்களுடைய எண்ணிக்கை மட்டும் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. இவங்க வந்து எந்த வேலையும் செய்யறதில்ல. ஆனால் ஸ்கியூலர் அந்த பன்னி வந்து சொல்லும், காம்ரேட்ஸ் இங்கே அப்படிலாம் நினைக்காதீங்க, நம்மளெல்லாம் விட அது தன்னையும் சேர்த்துக்கும் மற்ற விலங்குகளோட. அவங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்க தெரியுமா, தினிக்கும் எவ்வளோ ஃபைல்ஸு, எவ்வளோ மினிட்ஸு, எவ்வளோ நோட்ஸு, எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இந்த விலங்குகளை எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறது அப்படின்றது சாதாரணம்னு நினச்சிங்களா நீங்கள்? எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா அது? ஐயோ பாவம், அவங்கெல்லாம் வந்து நாம் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் வேலை செஞ்சே அவங்க ஓடா தெரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு பேசிட்டு போதுங்க. ஆனால் நெப்போலியன் ஆரம்பத்தில் புரட்சியும் போது இருந்ததை விட இப்போ பல மடங்கு பெருத்து விட்டது. ஏன், இந்த ஸ்கியூலர் பன்னியே வந்து கண்ணாபின்னான் பெருத்துடுச்சு, உடம்பெல்லாம் மூஞ்செல்லாம் சதை போட்டுடுச்சு, கண்ணையே கஷ்டப்பட்டு தான் திறக்க வேண்டியதாகுது அந்த பன்னிக்கு. இப்படி வச்ச ஒரு நாள் இந்த நாய்களால் இழுக்கப்படுகின்ற ஒரு வண்டி வேற வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகள்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்குதுங்க. அப்போது திடீர்னு அந்த க்ளோவர் குதிரை இருக்கு இல்லையா, என்னவோ தெரியல, அது கோபத்திலையா ஆத்திரத்திலையா இல்லை வேதனையிலையா அப்படின்னு பயங்கரமாக கனைக்க ஆரம்பிக்குது. எல்லா விலங்குகளும் வேலையை விட்டுப்புட்டு தபதபன்னு ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு அந்த க்ளோவர் குதிரையை வந்து பார்க்குதுங்க. க்ளோவர் நல்லா தான் இருக்குது, பாக்ஸர் மாதிரிலாம் அடிபட்டு உடலை. ஆனால் அது ஒரு பக்கத்தில் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சோகமாக கத்துது. இந்த விலங்குகள்லாம் அங்கே பார்க்குது. பார்க்கும்போது நெப்போலியன் அந்த பன்னி இருக்கு இல்லையா, 2 காலில் நடந்து வருது. அதுக்கு பின்னாடியே மற்ற பன்றிகள் எல்லாம் 2 காலில் நடந்து வருது. 4 கால் நல்லது 2 கால் கெட்டது அப்படின்னு இந்த பீஸ்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அந்த பாட்டை பாடக்கூடாது, இதைத்தான் பாடணும் அப்படின்னு விலங்குகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த பன்றிகள் 2 காலில் நடந்து வருது. இது ரொம்ப அழகான குறியீடு நண்பர்களே. அதாவது கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தொழிலாளர்கள் தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி அப்பாரட்டஸ் கட்சி தலைவர்களாக போன கம்யூனிஸ்டுகள் வந்து அவங்க அந்த பூர்ஜுவாசி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் நிதர்சனம். அனிமல் ஃபார்ம் வந்து 70-80 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆனால் பின்னாடி நடந்ததெல்லாம் அவர் அன்னைக்கே சொல்லிட்டார். அவரும் ஒரு டைம் டிராவலர் போல இருக்கு என்ன மாதிரி. இப்போது இந்த விலங்குகளுக்கெல்லாம் இது நாள் வரைக்கும் அவங்க கருத்து சொன்னது கிடையாது, நெப்போலியனோ ஸ்கியூலரோ சொன்னதை மறுத்து பேசினது கிடையாது. இப்போ இதுங்களுக்கு ஏற்றுக்க முடியல. என்னங்க 2 காலில் நடக்கிற மனுஷனை மாதிரி இவங்க நடக்கிறாங்க. அதுவும் அந்த நெப்போலியன் அந்த பன்றி கையில் ஒரு சாட்டையை வச்சிருக்கு. ஜோன்ஸ் மனுஷன் முதலாளியாக இருக்கும்போது இப்படி தான் சாட்டையில் விலங்குகளை அடிப்பார். அந்த மாதிரி ஒரு சாட்டையை கையில் எடுத்துட்டு இந்த நெப்போலியன் பன்னி சுத்துது. இப்போ இந்த விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப கோபம். அதுலேயும் க்ளோவர் வந்து என்ன இந்த மாதிரி நடக்கிறீங்க அப்படின்னு கேட்கலான்னு நினைக்கும் போது இந்த பன்றிகளெல்லாம் அவங்களுடைய அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிடுச்சுங்க. இப்போதான் ஒரு விஷயம் எங்களுக்கு ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே இருந்த ஆடுகளை எல்லாம் ஸ்கியூலர் வந்து தனியாக கூப்பிட்டு போயிடுச்சு. ஒரு இடத்துல அதை பட்டி மாதிரி அடைச்சிட்டு, இல்லை அவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு விஷயம் சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இதெல்லாம் இருக்குது, நீங்கள் மேய்ச்சிட்ருக்குங்க
அப்படின்னு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரமாக அந்த ஆடுகள் இங்கே வரவே இல்லை. இப்போ இந்த குளோவர் உள்ளான அந்த மற்ற விலங்குகள்லாம் அதை கேட்கணும் அப்படின்னு போகும்போது அந்த ஆடுகள்லாம் அங்கேருந்து வந்து ஓன்னு குரல் எடுத்து ஒரு பாட்டு பாடுது. இது நாள் வரைக்கும் 4 கால் நல்லது 2 கால் கெட்டதுன்னு பாடிட்டு இருந்த அந்த ஆடுகள் இன்றைக்கு 4 கால் நல்லது 2 கால் ரொம்ப நல்லது அப்படின்னு சுதி மாத்தி பாட ஆரம்பிக்குதுங்க. இந்த விலங்குகளால் ஒன்றும் பேச முடியல. அப்புறம் குளோவர் வந்து பெஞ்சமின் கிட்ட வந்து பேசுது. பெஞ்சமின், எனக்கு வயசாகி போயிடுச்சு, அதனால கண்ணு சரியா தெரியல, தெரிஞ்சா மட்டும் என்ன எனக்கு என்ன எழுத படிக்க தெரியுமா ஒழுங்கா, அந்த 7 கட்டளைகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அப்படியே இருக்கா, என்ன ஆச்சு, அதை கொஞ்சம் எனக்கு படிச்சு சொல்றியா அப்படின்னுச்சு. இந்த பெஞ்சமின் கழுத அங்கே போதுங்க. அங்கே அந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸில் ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல்னு எழுதி போட்டிருந்தது இல்லையா, அந்த இடத்துல கீழே இன்னொரு வரி போட்டிருக்கு. ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் பட் சம் அனிமல்ஸ் ஆர் மோர் ஈக்குவல் தேன் அதர்ஸ். இதுதாங்க கம்யூனிசம் நாசமா போனதுக்கு காரணம். மனுஷ பயிலுவ தான் இதுக்கு காரணம். சொல்லப்போனால் கம்யூனிசத்தில் சில ஃப்ளாஸ் எல்லாம் இருந்தது, இன்ஹரண்ட் ஃப்ளாஸ். அதை வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நான் சொன்ன மாதிரி ரிஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதாவது குடும்பம் அப்படின்ற அமைப்பே வந்து கம்யூனிசத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ஏன்னா குடும்பம்னு இருக்கும்போது தான் ஒரு அப்பா இருக்கார், அம்மா இருக்காங்க, அந்த அப்பாவுடைய அந்த ஆதிக்கம் அப்படின்றது வருது. அந்த ஆதிக்க சமுதாயத்துக்கு அடிப்படையே குடும்பம் தான். அதனால குடும்பம்ன்ற அமைப்பையே தகர்க்கணும். குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு ஒரு 3-4 வயசு ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடணும். அது வந்து இந்த ஹாஸ்டலோட சேர்ந்த ஸ்கூலாக இருக்கணும். அப்பா அம்மாலாம் கிட்ட வரக்கூடாது. அவர்களுடைய லாயல்ட்டி டைஸ் அப்படின்றது வந்து அரசாங்கம், கட்சி, சித்தாந்தம் இதுக்குத்தான் இருக்கணுமே தவிர அப்பா அம்மா குடும்பம்னு இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதுதான் நான் சொன்ன இயற்கைக்கு ஒவ்வாத விஷயங்கள் அப்படின்னு. சோவியத் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேயர், அதுக்கப்புறம் இந்த கவர்னர் மாதிரியான பதவிகள் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இன்னும் சில கட்சி பதவிகள், இந்த டாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அவங்க கிரேடுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் பதவியில் இருக்கிற வரைக்கும் தான். பதவியை விட்டு ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை காலி பண்ணிட்டு போனோம். எப்படிங்க இத்தனை வருஷமாக அரசாங்க சலுகைகள், அரசாங்க பங்களா இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வருமா? இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் பல அரசியல்வாதிகளாகட்டும், இல்லை ஈவன் ரிட்டையரான அதிகாரிகள் அவங்கெல்லாம் கூட வந்து அந்த பங்களா விட்டு காலி பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. என்னவோ அவங்களுக்கே பட்டா எழுதி கொடுத்துட்டா மாதிரி. அங்கே சோவியத் ரஷ்யாவில் என்ன நடந்ததுன்னா, சரி ரைட்டு நம்ம இதை காலி பண்ணாமல் அப்போ என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைங்களை கட்சிக்கு கொண்டு வா, அவனை வந்து பதவியில் கொண்டு வா, அவனை வந்து இந்த கட்சியில் ஏதாவது ஒரு நிர்வாகி பதவி இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசு பதவி இப்படி ஏதாவது உட்கார வச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு பிறகு நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம்னாலும் பையனுக்கு அந்த போஸ்ட் இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு போஸ்ட் இருக்குது, அதை சாக்கா வச்சு அந்த ஃபார்ம் ஹவுஸை நம்மளே வச்சுக்கலாம். இதுதான் இந்த மனுஷன் மிகப்பெரிய சல்லிப்பைய அப்படின்னு ஜி நாகராஜன் சொல்வார். அதுதான் இங்கே கம்யூனிசத்தை நாசம் பண்ணியது. இப்போ வந்து அந்த அனிமல் ஃபார்ம் அப்படி பெருசாகிட்டே போதுங்க. பக்கத்தில் இருக்க 2 பண்ணைகளையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. அந்த பில்கிங்டன் அவர்கிட்ட அந்த 2 ஏக்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கியிருக்காங்க. ஒரு நாள் அந்த அக்கம் பக்கத்து பண்ணைகளில் இருக்க மனுஷங்களெல்லாம் இங்கே கூப்பிட்டு வராங்க. பன்றிகள் தான் அந்த 2 காலில் கையில் சாட்டையோட நடந்து அவங்களோட வருது. பார்த்தீங்களா எங்கள் பண்ணை எப்படி இருக்குது பாருங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்லாம் சுற்றி காமிக்கிறாங்க. இந்த விலங்குகளுக்கெல்லாம் இந்த மனுஷங்களை பார்த்து பயப்படுறதா இல்லை பன்னியை பார்த்து பயப்படுறதான்னு தெரியல. ஏன்னா மனுஷங்களோட சங்காந்தமே கூடாது அப்படின்னு தான் அனிமலிசம் கொள்கையை ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க. இன்னைக்கு அந்த மனுஷங்களை கூப்பிட்டு வந்து இங்கே டூர் காமிக்கிறாங்க, எங்களை வந்து காட்சி பொருளாக்குகிறார்களே அப்படின்னு. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் ஒரு பெரிய விருந்து நடக்கின்றது. பில்கிங்டன் அவர் வராரு, அவர் சார்பில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெப்போலியன் அவர் சார்பில் நிறைய பண்டிகைகள் கலந்துக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நெப்போலியன் தலைவர் இல்லையா, அதனால அந்த லாங்கான டேபிளில் ஒரு மூலையில் தலைவர் உட்காந்துட்டு இருக்காரு, 2 பக்கமும் பன்றிகளும் மனுஷங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பில்கிங்டன் சொல்றாரு, அது இதனால் வரைக்கும் நாங்கள் உங்களை தப்பா நினச்சிருந்தோம், அது பகைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்தது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த அபிப்பிராயம் போயிடுச்சு. இப்போ அந்த நெப்போலியன் சொல்லுது, அதாவது நாங்கள் என்னவோ இந்த அனிமலிசத்தை உங்கள் பண்ணையிலலாம் வந்து பரப்புறா மாதிரி அப்படின்லாம் வந்து தப்பாக நினச்சிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி ஐடியா எங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ அந்த பில்கிங்டன் சொல்கிறாரு, நாங்களாம் கூட என்னவோ நினச்சோம், ஆனால் இங்கே இருக்கிற விலங்குகள் பரவாயில்லைங்க,
நாங்க என்ன கொடுக்குறோமோ அதை விட கம்மியா சாப்பிட்டுட்டு நிறைய நேரம் வேலை செய்யுது. நம்ம 2 பேருக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசமுமே கிடையாது மிஸ்டர் நெப்போலியன். என்ன இங்க நீங்க அந்த லோயர் அனிமல்ஸ், அந்த கீழான விலங்குகள்னு சொல்றீங்க, நாங்க அங்க லோயர் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம், இந்த கீழ்மட்டத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றோம். இவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ உங்களை பார்த்த பிறகு நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை இந்த தொழிலாளர்கள் தான். அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் பார்க்கணும். உங்க ஊர்லயாவது பரவாயில்ல, கம்மி சோத்துல வேலை செய்யறாங்க, இதையும் நாங்க எங்க பண்ணைகள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். இதையெல்லாம் இந்த விலங்குகள் ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருக்கு. அதுக்கப்புறமா சியர்ஸ் சரக்கு அடிக்கிறாங்க. இப்போ நெப்போலியன் சொல்லுது. ஆனாலும் ஒரு சின்ன வருத்தம் இருக்குங்க. என்ன, நீங்க திருப்பி இன்னும் அனிமல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. இது அனிமல் ஃபார்ம் கிடையாது, அந்த பழைய பேர் மேனர் ஃபார்ம் ஜோன்ஸ் இருக்கும்போது இருந்தது, அந்த பேர்ல தான் நீங்க சொல்லணும் அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா டேபிளில் ஏராளமான அந்த அசைவ உணவுகள்லாம் பரிமாறப்பட்டு இருக்கின்றன. சரக்கு அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மனுஷன் பண்ணின்னு வித்தியாசம் தெரியாம எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை. இல்லை நீ ஏமாத்திட்ட அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தா சீட் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பில்கிங்டன் இருக்கார்ல, அவரு நெப்போலியன் 2 பேருமே அந்த இஸ்பேடு ஏசு அதை தூக்கி போடுறாங்க. ஒரு கட்டில் எப்படி 2 இருக்கும்? 2 பேருமே திருட்டு பயிலுவா ஒன்று சேர்ந்துட்டானுங்க. இந்த விலங்குகள் இப்போ உள்ள அப்படியே பாக்குதுங்க, மனுஷன் யாரு பன்னி யாரு அப்படின்னு யாருக்குமே வித்தியாசம் தெரியல. மக்கள் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கோட்பாடு. இந்த சல்லிப்பைய மனுஷனால எப்படி நாசமா போனது, இன்ஃபேக்ட் எப்படி நாசமா போகும் அப்படின்றத அன்னைக்கு எழுதினார் ஜார்ஜ் ஆர்வெல். அப்படியே தான் அது போச்சு நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.